ஒரு காட்டில் ஒரு குட்டி நரி ஜாலியாக வாழ்ந்து கொண்டு இருந்தது. ஆனால் அவளுக்கு மிக அதிகமாக பிடித்தது தோசை. ஒரு நாள் ஊருக்குள் நுழைந்ததும் அவளுக்கு ஒரு அருமையான வாசனை நாசியில் விழுந்தது. அந்த வாசனையைத் தொடர்ந்து சென்ற நரி தோசை பாட்டியின் கடையை பார்த்தாள். அவள் விரைந்து பாட்டியை அணுகி, "ஒரு தோசை ப்ளீஸ்" என்று கேட்டாள். அந்த தோசையை சாப்பிட்டதும் நரிக்கு இன்னும் தோசை சாப்பிடணும் என்று தோன்றியது. அவள் பாட்டியிடம் இன்னொரு தோசை கேட்டதும் பாட்டி சிரித்தபடி சொன்னார், "இந்த சந்தையை சுத்தம் பண்ணினாதான் இன்னொரு தோசை தரேன்." நரி யோசிக்காமலேயே சரி என்று ஒப்புக்கொண்டு உடனே சுத்தம் செய்யத் தொடங்கினாள். அங்கே இருந்த குழந்தைகளும் சேர்ந்து சந்தையை முழுவதுமாக சுத்தம் செய்தார்கள். இதைக் கண்டு மகிழ்ந்த பாட்டி மிகவும் சுவையான மசாலா தோசை சுட்டு அவளுக்கு வழங்கினார். நரி நேர்மையோடும் உழைப்போடும் இருந்ததால் பாட்டி தோசை சுடுவது எப்படி என்பதையும் கற்றுக் கொடுத்தார். அதன் பிறகு நரி காட்டுக்குள்ளேயே ஒரு தோசை கடை திறந்து அங்கே வந்த அனைத்து விலங்குகளுக்கும் இலவசமாக தோசை கொடுத்தாள். இந்த கதையின் கடைசியில் ஒரு இனிய செய்தி: ஒருவருக்கு நாம் தெரிந்ததை சொல்லிக் கொடுப்பதும் மற்றவர்களின் சந்தோஷத்தைக் காண்பதும் தான் உண்மையான நன்மை. நன்றி. அடுத்த கதையில் சந்திப்போம்.